Hello, hi everybody. Good evening, good evening, good evening to all. Am I audible? Audible arka? Good evening, good evening. Audible, okay, good. Okay, we will start now. இன்னைக்கு first discussion ஆரம்பிச்சிட்டு then we will go for today's DND. Okay, so discussion பார்த்தீங்க அப்படின்னா discussion இன்னைக்கான test discussion இந்த வாரத்துக்கான test discussion first நம்ம பார்த்துருவோம் with reference to so first question with reference to water hyacinth consider the following statement. It is a indigenous species of aquatic weed. Indigenous species அது water hyacinth வந்து ஒரு indigenous species அப்படின்னு கேட்டிங்கன்னா it is not a indigenous species. ஓகேங்களா, it is not a indigenous species. It is not a indigenous species. So first statement வராது. Second, the plant has the ability to trap and remove the toxic metabolites and harmful heavy metals from the water. என்னதான் இது வந்து ஒரு aquatic, இது வந்து invasive species இருந்தாலுமே இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா it has the ability to remove the toxic metabolic and harmful heavy metals. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி இருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the proliferation of this crop may involve the depletion of the dissolved oxygen. ஸோ ஹைபாக்சியா லைக் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் only 2. ஓகேங்களா, only 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாங்கி 6. ஓகேங்களா, சாங்கி 6 lunar probe landed in which of the following area? எந்த ஏரியாவில் வந்து லேண்ட் ஆச்சு இந்த ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஏரியாவில் லேண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the answer is C, சவுத் போல் அட்கின் பேசிஸ். ஓகேங்களா, பேசின். ஸோ இதுதான் ஆன்சர் இஸ் C. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் இன் இந்தியா. Freedom of press in India is explicitly mentioned in the Indian Constitution. Freedom of press வந்து எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் ஆயிருக்கா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படிங்கிறது அப்படின்னா கிடையாது. எக்ஸ்பிளிசிட்டா வந்து எங்கேயுமே வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகல. நெக்ஸ்ட், இம்ப்ளைடு அண்டர் த ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் தானே, ப்ரெஸ் அப்படிங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எப்படி ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங், இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் you are expressing your freedom of speech. ஓகேங்களா, ஸோ ப்ரெஸ்ஸுங்கிறது implied under the right to freedom of speech அப்படிங்கிறது கரெக்ட். ஆனால் இருந்தாலுமே சியும் டியும் பார்த்துருவோம். ரெகக்னைஸ்ட் அண்டர் த ரைட் டு ஈக்குவாலிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிகல் 14லேருந்து ஆர்டிகல் 18 தான். ஓகேங்களா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 19 ஆர்டிகல். ஸோ அதனால் இதில் வராது. ஸோ இதுவும் தப்பு. ஸ்பெசிஃபிக்கலி ப்ரொவைடட் பை த செப்பரேட் லால இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் த ஃபேமஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஃபார்முலேட்டட் பை த ஐசன்பர்க். ஓகேங்களா, ரிலேட்ஸ் டு வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐசன்பர்க் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் தியரியை வந்து சொல்கிறதுக்கு குவாண்டம் தியரி அதை வந்து எழுதும்போது அதுக்கான தியரியை வந்து உண்டாக்கும்போது இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலை வந்து அவர் வந்து ஃபார்முலேட் பண்ணுறாரு. இதன் மூலமாக தான் வந்து அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரசித்தியே பெறுது. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்சர்டனிட்டினாலே ஏதோ ஒன்று நிலையான கரெக்டாக நம்மளால் வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா த அன்சர்டனிட்டி ஆஃப் த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல். ஒரு பார்ட்டிகல்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று உங்களால் அதோடைய பொசிஷனை அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் எக்ஸாக்டாக. இல்லைனா அதோடைய மொமெண்டம் அது எவ்வளவு வேகமாக போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து த ஃபேமஸ் பிரின்சிபல் ஆஃப் அன்சர்டனிட்டி. இதுக்கு வந்து அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க.
ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. மற்ற இதுவையும் ஆனால் பார்த்துருவோம். ஓகேங்களா. மற்ற ஆப்ஷனும் என்ன இருக்குன்னா அன்சர்டனிட்டி ஆன் எனர்ஜி அண்ட் டைம்னு இருக்கு. எனர்ஜி அண்ட் டைம், வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி, சார்ஜ் அண்ட் மாஸ், இதெல்லாம் கிடையாது. பார்ட்டிகிளோடைய பொசிஷன் அண்ட் மொமெண்டம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நெக்ஸ்ட் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த நேஷனல் குவாண்டம் மிஷன். குவாண்டம் மிஷன் பற்றி கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஓகேங்களா. அதுக்கான ஆப்ஷன் என்ன, அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் குவாண்டம் மிஷன், NQM அப்படின்னு சொல்லலாம். நேஷனல் குவாண்டம் மிஷன் will be led by the Department of Science and Technology for strengthening India's R&D in the quantum area அப்படிங்கிறது கரெக்ட். இட் வில் பி லெட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஓகேங்களா. இட் வில் டார்கெட் டெவலப்பிங் இன்டர்மீடியட் ஸ்கேல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ண போகுது வித் 50 to 1000 physical qubits in 8 years in various platforms like super conducting and photonic technology அப்படிங்கிறதும் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் த மிஷன் வில் ஹாவ் அ ரெஸ்ட்ரிக்டிவ் அப்ளிகேஷன் இன் டிஃபென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இனிஷியலி அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா இது ரெஸ்ட்ரிக்டிவ் அப்ளிகேஷன் கிடையாது. இட் வில் ஹாவ் மோர் அப்ளிகேஷன்ஸ் ஆன் வெதர், ஓகேங்களா, மானிட்டரிங், அப்புறமா வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டம். இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to use the quantum mechanics. so the answer is B, only 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா. only 2ங்கிறது தான் ஆன்சர். செகண்ட் வந்து with respect to special category status entitled states to receive special privileges including அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் எதுக்காக எல்லாருமே கேட்குறாங்க. யாரெல்லாம் கேட்டது ரீசென்ட்லி the special category status is asked by the states like ஆந்திர பிரதேஷ் கேட்டாங்க, பீகார் கேட்குறாங்க. ஓகேங்களா. எல்லாருமே கேட்குறாங்க இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ். எதுக்காக இதை கேட்குறாங்க, யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 Himalayan states and 7 hilly states or northeastern states. இவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இருக்குது. ஓகேங்களா. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ரொவைட் பண்ணுறதுனால என்னென்ன விஷயம் இருக்குது. கிரேட்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ராஜ்யசபா. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுனால ராஜ்யசபாவில் உங்களுக்கு வந்து கிரேட்டர் ரெப்ரசன்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. உங்களுக்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும் ராஜ்யசபாவுடைய டோட்டல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 245. அதில் 12 வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் பை பிரசிடென்ட். ஓகேங்களா. மற்றவங்கலாம் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் த MLAs. ஓகேங்களா. எம்எல்ஏஸுக்கு யார் எம்எல்ஏ எந்தெந்த ஸ்டேட்லாம் எம்எல்ஏ யூனியன் டெரிட்டரிஸ்லையும் ஸ்டேட்லையும் எம்எல்ஏஸ் இருக்கோ அவங்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, அவ்வளோதான். ஓகே. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா வெறும் நாமினேட்டட் மெம்பர்ஸ் பிரசிடென்ட்னு இருக்குது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் தான் இருக்காங்களே தவிர ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்லேருந்து யாராவது வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து இது ஃபஸ்ட்டு ஒன் வராது. Central assistance of the as much as 90% in the form of grants and 10% loan for centrally sponsored scheme அப்படிங்கிறது கரெக்ட். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு 90% வந்து சென்டரும் 10% வந்து அந்த ஸ்டேட்ஸும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் விச் ஆர் ஹேவிங் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. அப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்று அதோடைய ஈக்குவேஷன் வந்து 70-30 இருக்கலாம், இல்லைனா சில நேரங்களில் வந்து 60-40 இருக்கும் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்டேட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் தப்பு, இதுவும் வராது. அப்போ வேற என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு வந்து 90% வந்து சென்டர் வந்து அவங்க ஃபண்டிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GST, அதுக்கப்புறம் சில டேக்ஸ் கன்செஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க செகண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேற என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, 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 வேற என்ன ப்ரிஃபர
it is with respect to special assistant ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பேக்கேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அன்ஸ்பெண்ட் ஃபண்ட் இருந்துச்சு அந்த ஃபினான்ஷியல் இயரில் அன்ஸ்பெண்ட் ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த லேப்ஸ் ஆகாது. அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஸ்பெண்ட் ஆகலைனாலுமே அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து அது அப்படியே வந்து கேரி ஓவர் ஆகிடும். ஓகேங்களா, இது அன்லாப்சபிள் ஃபண்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ஃபண்டிங் மட்டும். அப்புறம் டேக்ஸ் கன்செஷன் இருக்கும், ஸ்பெஷல் பிளான் அசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்ஸுக்கு ஸ்பெஷல் பிளான் அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ் வந்து அவங்களோட அமராவதி அந்த கேபிட்டலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆந்திர பிரதேஷ் வந்து இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வந்துட்டாங்கன்னா அந்த அமராவதி இதுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக வந்து கன்சிடர் பண்ணி நிறைய அசிஸ்டன்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கப்படும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 8 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் N2O எமிஷன், நைட்ரஸ் ஆக்சைடோடைய எமிஷன் மேஜர் சோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் 2024 இப்போ நடந்த கொஸ்டினில் சல்ஃபர் வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் வச்சு கேட்டிருக்கோம். நைட்ரஸை வந்து சும்மா ரேண்டமாக கேட்கல, இட் இஸ் இன் த நியூஸ், அதனால நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, அப்போ அதோடைய மேஜர் சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபர்டிலைசர் யூசேஜ். ஃபர்டிலைசர் யூசேஜ் தான் காரணம். சி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கசலு நரசிம்ம செட், அதாவது வந்து லக்ஷ்மி நரசு செட்டி. ஓகேங்களா, அவரை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், he is remembered for his initiative to create awareness about the evangelization of the natives. evangelization-னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மத மாற்றம். பிரிட்டிஷ் மிஷனரிஸ் வந்து மதம் மாற்றம் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்காக அதை எதிர்த்து வந்து அவர் குரல் கொடுத்துருக்காரு. அதுக்காக அவர் கிரியேட் பண்ணப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டு மெட்ராஸ் கிரசன்ட் அப்படின்றத அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து he was the one of the founder of மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதுவுமே கரெக்ட். ஓகே, இட் இஸ் த ப்ரீக்ரசர் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபாவுடைய ப்ரீகர்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அண்ட் he is also in principle he was involved in the creation of torture commission. டார்ச்சர் கமிஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ரயத்வாரி செட்டில்மெண்ட் அப்போ வந்து நேட்டிவ்ஸை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த கலெக்ஷன் அப்போ. ஸோ அந்த கலெக்ஷன் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணாமல் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அவர் போராடி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து what is the initiative? So next one, what is the initiative on critical and emerging technology அப்படின்னு கேட்குறாங்க. What is the initiative of critical and emerging technology? IECT உடைய எய்ம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is with respect to enhancing the strategic technology partnership. Enhancing the strategic technology. Be the answer. ஓகேங்களா, it is between ICET வந்து it is between India and US. ஓகேங்களா, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின் வந்து which of the following is direct consequence of eutrophication that can lead to fish kill? which of the following is direct consequence? fish kill அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்காக வந்து ஃபிஷ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செத்து கரை ஒதுங்கியிருக்கும். அதுதான் வந்து ஃபிஷ் கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிஷ் 2 ஃபிஷ் இல்லை, ஒரு கூட்டமாக வந்து ஃபிஷ் வந்து செத்து கடந்திருக்கும். ஓகேங்களா, அது எதனால் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. கான்சிக்வன்ஸ் ஆஃப் யூட்ரோஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. யூட்ரோஃபிகேஷனால் நடக்கக்கூடிய ஃபிஷ் கில். அப்போ யூட்ரோஃபிகேஷன் எதனால் நடக்கும்? பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து ஒரு நீர்நிலையில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அந்த யூட்ராஃபிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூட்ராஃபிகேஷன் ஏன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது வந்து வளரும். ஓகேங்களா,
ஸோ பைட்டோபிளாங்டான்ஸ் இந்த மாதிரி ஜூ பிளாங்டான்ஸ் பைட்டோபிளாங்டான்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து மேலோட்டமாக மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய தாவரங்கள் அது வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும்போது இட் வில் அஃபெக்ட் த சன் ரேஸ் வந்து உள்ள பெனிட்ரேஷன் ஆகிறது வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா வந்து ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் வந்து இல்லாமல் போயிடும். டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து இங்கே கீழே ரெஸ்பிரேஷனே நடக்காது. ஓகேங்களா? அப்போ ரெஸ்பிரேஷன் நடக்காதனால டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து கம்மியாயிடும். இப்படி கம்மியாகும்போது லேக் ஆஃப் ஆக்சிஜன் will lead to fish kill. Fish kill வந்து மேலே வந்து செத்து ஃபிஷ்ஷுங்களாம் வந்து மிதந்துடும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் இட் C is the answer. Decrease in dissolved oxygen is the correct answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 12th question, which of the following are in the நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வில் நம்ம மேப் போட்டே காமிச்சிருக்கோம் எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் இன் த ட்ரை ஜங்ஷன் ஆஃப் 3 ஸ்டேட்ஸ். அது என்னென்ன ஸ்டேட்ஸு? இட் இஸ் தமிழ்நாடு, அதுக்கப்புறமா வந்து கேரளா அண்ட் தென் கர்நாடகா. ட்ரை ஜங்ஷனில் இருக்குது இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோல் இருக்கும். நாகர்கோலுக்கு அப்புறம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் இருக்கும். பந்திப்பூருக்கு கீழே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முதுமலை இருக்கும். முதுமலைக்கு பக்கத்தில் வந்து சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வயநாடு இருக்கும் கேரளாவில். அதுக்கப்புறமா இப்படி தான் வரும் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி இருக்கும். ஓகே, முக்கூர்த்தி நேஷனல் பார்க், அது கீழே வந்து சைலண்ட் வேலி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வோடைய இம்பார்ட்டண்ட்டான அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டா அப்படின்னு முடிகிற இடமா இருந்தால் அது வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆந்திர பிரதேஷில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து வந்து சைலண்ட் வேலி இருக்குது, முக்கூர்த்தி இருக்குது, ஆனைமலைன்னு இருக்குது. ஸோ ஆனைமலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே சதர்ன் டிப்பில் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸோடைய லாஸ்ட் எண்டில் தான் இந்த ஆனைமலை இருக்கும். ஸோ அதனால் இதையும் நம்மளால் வந்து எலிமினேட் பண்ணிட முடியும். முதுமலை இருக்குது, பந்திப்பூர் இருக்குது, களக்காடு முண்டந்துறையுமே வந்து ஆனைமலையில் ஒரு சாங்சுரி தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து எல்லாமே இருக்கும். வயநாடு, சத்தியமங்கலம், பந்திப்பூர், நாகர்கோல், முதுமலை. ஓகேங்களா? ஸோ பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து which of the following 13th question, which of the following is not a feature of கவாச் சிஸ்டம் உடைய ஃபீச்சர் என்ன இல்லைன்னு கேட்குறோம். கவாச்னா என்னன்றது தெரியுமா? கவாச்சுங்கிறது இப்போ தான் ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்தது. பிகாஸ் ஆஃப் த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவாச் சிஸ்டம் இருந்தால் ஸ்பீடிங் ஆஃப் த ட்ரெயின் ரெண்டுமே வந்து ஒரே ட்ராக்ல வந்து சிக்னலை தாண்டி ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின்ஸோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப் இட் தேர் வில் பி நோ கோயிலேஷன் பிட்வீன் த 2 ட்ரெயின்ஸ். ஓகேங்களா? அதுதான் கவாச் சிஸ்டம். ஸோ நாட் அ ஃபீச்சர்னு கேட்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கலி அப்ளையிங் த பிரேக்ஸ் டு ப்ரிவென்ட் த கொல்யூஷன் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு அனதர் ட்ரெயின் ஆன் த சேம் ட்ராக். ஸோ டிடெக்ட் பண்ணும், சேம் ட்ராக் வந்து ரெஸ்பாண்டும் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இதுவும் வராது. இன்க்ரீஸிங் த ட்ரெயின் ஸ்பீட் பியாண்ட் அ ஸ்பெசிஃபிக் லிமிட்டுங்கிறது தப்பு. ஓகேங்களா? கவாச் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, டிக்ரீஸ் தான் பண்ணும். இண்டிஜினியஸ்லி டெவலப் டெக்னாலஜிங்கிறதும் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இஸ் சி. 13th ஒன்னுக்கு வந்து ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் with respect to 14th question, which country became the first in the Southeast Asia to legalize the same sex marriage அப்படின்னு கேட்டிருக்காங்க. which country became the first country in Southeast Asia to legalize the same sex marriage? வியட்நாமா, தாய்லாண்டா, மலேசியாவா, இல்லைனா வந்து இந்தோனேஷியாவா? இதுக்கு மட்டும் கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம்.
அது நம்ம சொல்லுவோம். ஏன் என்ன கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் டேக்ஸ் பிளேஸ் பர்டிகுலர்லி இந்த ஹிமாலயாஸ், ஏன் வந்து ஸ்னோ வந்து பர்டிகுலர்லி ஹிமாலயாஸில் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். சொல்லிடலாம். ஓகே, சூப்பர். ஒரு 3-4 பேர் வந்து சொல்லுவீங்க. எஸ், எல்லாருமே சொல்கிறீங்க, குட். ஸோ பி இஸ் த ஆன்சர். தாய்லாண்டுங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, தாய்லாண்டு இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். So 15th question, in the case of all cereal, pulses and oil seeds, the procurement at minimum support price MSP is unlimited in any state. First வந்து இதில் 2 எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, 2 எக்ஸ்ட்ரீமான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் ஆல் சீரியல்ஸ், பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ், ஆல் சீரியல் பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதே மாதிரி இது அன்லிமிட்டெட் கிடையாது. ஓகேங்களா, அன்லிமிட்டடும் கிடையாது, ஆல் இதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ சீரியல்ஸ் வந்து இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு 24. ஓகேங்களா, 24 சீட்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. 14 வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரிஃப். அதுக்கப்புறமா வந்து 6 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 22 தான் சொல்லணும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா சில இடத்துல 24ன்னு இருக்கும். ஓகேங்களா, 6 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரபி, 14 வந்து காரிஃப், 6 வந்து ரபி கிராப், 2 வந்து கமர்ஷியல் கிராப். ஓகேங்களா, மிச்சம் வந்து 2 வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் இந்த கமர்ஷியல் அதுக்கப்புறமா வந்து ரபி கிராப்பில் ஒரு 2 மஸ்டர்டு அந்த மாதிரியான ஆயிலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பேஸ் பண்ணி வேற ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான ஐட்டத்துக்கு வந்து நம்ம எம்எஸ்பி ஃபிட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இன் கேஸ் ஆஃப் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் த எம்எஸ்பி இஸ் ஃபிக்ஸ்ட் இன் எனி ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அட் த லெவல் அட் விச் த மார்க்கெட் ப்ரைஸ் வில் நெவர் ரைஸுங்கிறான் பாருங்க, இது தப்பு. ஓகேங்களா, ஏன் மார்க்கெட் ப்ரைஸுக்கு விட வந்து எம்எஸ்பியை விட மார்க்கெட் ப்ரைஸ் ரைஸ் ஆகலாம். ஆனால் எம்எஸ்பி எதுக்காக? இட் இஸ் அ சேஃப்டி நெட். அப்போ எதுக்காக இதை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் அந்த எம்எஸ்பியில் இருந்து இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டீடு ப்ரைஸ். கேரண்டீடு ப்ரைஸ் இது. இதை கீழே வந்து யாருமே வந்து ப்ரொக்யூர் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் ப்ரொக்யூர் பண்ணலனாலுமே இதுக்கு கீழே போகாது. அப்படியே போனாலுமே இந்த ப்ரைஸுக்கு நான் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறேங்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய கேரண்டி. பட் இட் இஸ் நாட் அ ஸ்டாச்சுரி கேரண்டி. ஸ்டாச்சுரி கேரண்டி கிடையாது. ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து ஒரு லா மேக் பண்ணி இந்த கேரண்டியை கொடுக்கல, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் தான் இன்னுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, so 16th question is, India is a signatory of 1951 Refugee Convention under UN. National Human Rights Commission is a nodal agency for implementing the convention's 1967 protocol அப்படிங்கிறாங்க. இது கரெக்டா தப்பா? Sir, good evening sir, I am new to this series. When will this test will be uploaded sir? இந்த டெஸ்ட் போர்ஷன் இருக்கும், எந்த டெஸ்ட் போர்ஷன் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ டெஸ்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்ன போன வாரம் என்ன நடத்துகிறனோ அதை தான் நம்ம வந்து டெஸ்ட் போர்ஷனாக வைக்கிறோம். எங்கே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அங்கே தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உருவாக்குன ஆப். ஓகேங்களா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சின்னு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெஸ்ட்டுன்னு ஒரு டேப் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் 7 டெஸ்ட் நடந்திருக்கு. நீங்கள் எல்லா டெஸ்ட்டையும் இது பண்ணலாம். லேட்டஸ்ட் டெஸ்ட் வந்து இதுக்கு முந்தின வாரத்தோடைய கொஸ்டின்ஸை அடிப்படையாக வச்சு, அதாவது நான் நடத்த டிஎன்டி போர்ஷன்ஸையே அடிப்படையாக வச்சு தான் நான் கேட்பேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எப்படி இது பண்ணுவோம்னா டெஸ்ட்டுக்கு கீழேயே ரிசல்ட்டுன்னே இருக்கும். அதை உள்ள கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்கோர்ஸு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா இஸ் அ சிக்னட்ரியா அப்படின்னு கேட்குறாங்க, சிக்னட்ரின்றாங்க. அதுக்கப்புறம் என்ஹெச்ஆர்சி வந்து இட்ஸ் அ நோடல் ஏஜென்சிங்கிறாங்க. இதுக்கு கரெக்டாக தப்பா? 2 ஒன்லியா? இந்தியா சைன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கு. அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க எல்லாரும். நோடல் ஏஜென்சினா என்னன்னு கேட்டிருக்கீங்க. சரி, அதை நான் சொல்கிறேன். ப்ளீஸ் கிவ் புக் ரெஃபரன்ஸ் ஃபார் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல். ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்குலாம் நம்ம அப்புறம் வருவோம், டோன்ட் வரி. சார் நாட் ஒர்க்கிங், ப்ளீஸ் சார்ட் அவுட் த இஷ்யூ.
நாட் ஒர்க்கிங்னா நான் என்ன சொல்லுவேன்னா கைண்ட்லி கோ அண்ட் ரீஇன்ஸ்டால் இட். அதை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அப்படியும் ஒர்க் ஆகலைன்னா நான் என்னன்னு வேணால் கேட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லைனா வேறு ஏதாவது மொபைலில் உங்களால் க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு ஸோ உங்கள் அப்பா மொபைல்லையோ அம்மா மொபைல்லையோ அப்படி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நோடல் ஏஜென்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் ரிலேட்டடான அடாப்டேஷன் ஃபண்ட்ஸை எந்த ஏஜென்சியோடைய பொறுப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபார்டோட பொறுப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஏஜென்சிக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இம்ப்ளிமெண்டிங் பாடிக்காக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோடல் ஏஜென்சி. ஓகேங்களா? அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இந்த புரோட்டோகாலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் நோடல் ஏஜென்சின்னு அர்த்தம். நம்ம தான் சிக்னேட்டரியே கிடையாது, அப்புறம் எப்படி இவங்க வந்து பொறுப்பை கொடுத்துருக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ அதனால் இது ரெண்டுமே வராது. நெய்தர் 1 nor 2 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? சிக்னேட்டரி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாலே 2 ஆட்டோமேட்டிக்காக இல்லைங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு உங்களுக்கான நோடல் ஏஜென்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெய்தர் 1 nor 2 தான் கரெக்ட். குட். Next is, which country has the second highest number of people? As the second highest number of people requiring the treatment of neglected tropical disease ன்னு சொல்லுவாங்க. NTDs in 2021 after India அப்படின்னு கேட்டிருக்கோம். இது எது? சார், ஐ எம் சென்டிங் த மெசேஜஸ் டு இமெயில் பட் ஐ டிடன்ட் கெட் ரிப்ளை. நான் அந்த இமெயில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, டோன்ட் வரி. Nigeria is the answer. A is the answer. ஓகேங்களா? ஸோ A is the answer. ஓகே, with reference to CRISPR-Cas9, a gene editing method, consider the following statements. It edits the gene by cutting the desired DNA and allowing the natural DNA repair process to take over. அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா it is acting as a molecular scissor. CRISPR-Cas9 is acting as a molecular scissor. ஸோ அதனால் இட் கேன் பி எடிட்டட். இட் கேன் எடிட் த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. எது வேணாலுமே வந்து எடிட் பண்ண முடியும், எது வேணாலும் இன்சர்ட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எதுக்காக இது நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியாவை இந்த CRISPR-Cas9 வச்சு ஜீனை வச்சு நம்மளால் வந்து எடிட் பண்ண முடியுமான்னு வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங். ஓகேங்களா? அதனால் இது வந்து நியூஸில் வந்துச்சு. திஸ் டெக்னாலஜி ஒர்க்ஸ் அட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இட் வில் ஒர்க் இன் த நார்மல் டெம்பரேச்சர் இட் செல்ஃப். ஸோ ஆன்சர் இஸ் 1 only is the answer. நெக்ஸ்ட் வந்து which Chinese traveler provided the detailed accounts of நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நலந்தா யூனிவர்சிட்டியை பற்றி எந்த சைனீஸ் ட்ராவலர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவான்ஸ்வாங்னு படிச்சிருப்பீங்க. இங்கே ஹுவான்ஸ்வாங்கே இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஹுவான்ஸ்வாங் அப்படின்னு இதுவும் ஹுவான்ஸ்வாங்கோட மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ சி இஸ் த ஆன்சர். மார்க்கோ போலோ, இபன் பத்துதா, அப்புறமா வந்து ஃபாஹேன் வந்தப்போ வந்து நலந்தா யூனிவர்சிட்டியே கிடையாது. ஓகேங்களா? ஃபாஹேன் எப்போ வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 பீரியடில் வந்திருப்பார். அவரோட பிள்ளையான குமாரகுப்தா தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா நலந்தா யூனிவர்சிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபன் பத்துதாவாக இருக்கட்டும் இல்லை மார்க்கோ போலோவாக இருக்கட்டும், நலந்தா யூனிவர்சிட்டி அழிஞ்சதுக்கு அப்புறமா இல்லைனா அழிஞ்சதாக கருதப்பட்டதுக்கு அப்புறமா வந்தவங்க. யுவான்ஸ்வாங் மட்டும்தான், அதுவும் யுவான்ஸ்வாங் தான் சைனீஸ் ட்ராவலர். அதை வச்சுமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 20th question, which of the following countries is likely to have the high Gini coefficient அப்படின்னு கேட்டிருக்காங்க. கினி கோஎஃபிஷியன்ட்னால உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். இன்இக்வாலிட்டி லாரன்ஸ் கர்வ் வச்சு கினி கோஎஃபிஷியன்ட்டை வந்து அதில் வந்து செலுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து இன்இக்வாலிட்டியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இது பெருசாக வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கண்ட்ரியில் நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? கண்ட்ரி விச் வைட் ஸ்ப்ரெட் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கிடையாது. ஓகே, வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அ கண்ட்ரி வித் யூனிஃபார்ம் இன்கம் லெவல்ஸுங்கிறதும் தப்பு. அ கண்ட்ரி வித் ஹை ஜிடிபி லெவல் க்ரோத்துங்கிறதும் தப்பு. ஓகேங்களா? பி இஸ் த ஆன்சர். அ கண்ட்ரி வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் இன்கம் இன்இக்வாலிட்டி, ஹை கினி கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா இதுதான் அர்த்தம். ஓகேங்களா? குட். ஓகே, ஸோ
இதோட நம்மளுடைய டிஎன்டியோட டெஸ்ட் முடியுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going for daily news dose. ஓகே, இன்னைக்கான டெய்லி நியூஸ் டோஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, so we will go straight away into the daily news dose. ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டோரியலில் எந்த ஒரு எடிட்டோரியல்லையே நியூஸே இல்லை. பட் அதுக்கு பதில் எடிட்டோரியலுக்கு ஈக்குவலாக வந்து நமக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 3 நியூ கிரிமினல் லாஸ், அதுக்காக நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ 3 கிரிமினல் லாஸை பற்றி நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். இன்றைக்கி வந்து மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதை பற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. இதை பற்றின எடிட்டோரியல்ஸ் வரப்போகுது. எடிட்டோரியல்ஸுக்கு அப்புறம் அதை பற்றின ஒப்பீனியன்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்டீட்டெயில்டாக பார்த்துட்டு தென் இதை சம்மப் பண்ணுற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளைன்டு சீரீஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நியூ கிரிமினல் லாஸ் இன் ஃபோர்ஸ், சிஆர்பிசி அண்ட் ஐபிசி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த ஓல்டர் கேசஸ். ஓல்டு கேசஸுக்கு இன்னுமே வந்து சிஆர்பிசியும் ஐபிசியும் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? அப்போது இதுவும் இருக்கும். இப்போது நியூ கேசஸுக்கு வந்து இந்த பாரதிய நியாய சம்ஹிதான் அதுவுமே இருக்கும். ஓகேங்களா? பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இது ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? விச் இஸ் ரீப்ளேசிங் த சிஆர்பிசி அண்ட் ஐபிசி. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். தென் வி வில் கோ ஃபார் த கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் பார்ட். ஸோ பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. ஓகே, that replaces the code of criminal procedure. CRPC வந்து இந்த BNSS தான் வந்து it is replacing. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த BNSSல தான் the procedure and condition for the arrest, bail, அப்புறம் கஸ்டடி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா CRPC which is BNSS which is replacing the CRPC contains the provisions of bail, arrest and custody. இந்த மூணுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாரதிய நியாய சம்ஹிதா. இந்த பாரதிய நியாய சம்ஹிதா வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட் இஸ் ரீப்ளேசிங் த இந்தியன் பீனல் கோட். பாரதிய நியாய சம்ஹிதா இட் இஸ் ரீப்ளேசிங் ஐபிசி 1860. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட் வந்து சீக்கிரம் வந்து பண்ண காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா நம்ம போன வாட்டியே பார்த்தோம். என்னன்னா ஜெண்டர் இது வந்து ஜெண்டர் நியூட்ரலாக இல்லை. ஏன்னா த செக்ஷுவல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் எனி மென் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு வந்து இப்போ வந்து எந்த ப்ரொவிஷனுமே இல்லை, பனிஷ் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கு இன் சிங்க் வித் தட் இட் வில் பி அமெண்டட் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாரதிய சாக்ஷியா அப்படிங்கிறது எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் சாக்ஷியா இஸ் ரீப்ளேசிங் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? இது மூணும் தான் இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1லேருந்து வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஐபிசியும் சிஆர்பிசியும் வில் ரன் கன்கரண்ட்லி அலாங் வித் த நியூ லாஸ் ஆஸ் செவரல் கேசஸ் ஆர் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஐபிசி சிஆர்பிசி போடப்பட்ட ஐபிசி சிஆர்பிசியால் யூஸ் பண்ணி போடப்பட்ட செக்ஷன்ஸ் அந்த ஓல்டர் கேசஸ் இருக்கிற வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் இதுவுமே சைமல்டேனியஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த பாக்ஸில் இருக்கிற ப்ரொவிஷன் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்னு இருக்குல்ல, இந்த பாக்ஸில் இருக்க ப்ரொவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம பார்த்துருவோம். வாட் இஸ் நியூ அப்படின்னு இருக்கு பாருங்க. ப்ரொவிஷன் ஃபார் ஜீரோ எஃப்ஐஆர். The provision for zero FIR allowing filing the first information report at any police station regardless of the jurisdiction. எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே இது கரெக்ட், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலுமே திஸ் இஸ் அ கரெக்ட் ப்ரொவிஷன். ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ எஃப்ஐஆர்னா என்னன்னு பார்த்துருப்போம்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுன்னு பார்த்துருப்போம். இந்த எஃப்ஐஆரில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா
இப்போ ஏதாவது ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த கிரைமை ஃபஸ்ட்டு எழுதுகிற அந்த புக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய ப்ராப்ளம், பெரிய நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த எஃப்ஐஆரை நோட் பண்ணணும்னா அது அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் நடந்திருக்கணும். அந்த கிரைம் வந்து அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனில் நடந்திருக்கணும். அப்படி நடக்காத பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து அந்த விக்டிம்ஸ்க்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த வந்து அளக்கழிய வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் க்ரூஷுவலான அந்த இனிஷியல் அந்த எவிடன்ஸ் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து கெட்டுப்போகுது. ஸோ இதை வந்து போக்குற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இது மூலமாக என்ன பண்ண முடியும்னா அந்த எஃப்ஐஆரை வந்து நம்மளால் அந்த பனிஷ்மெண்ட், இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஜூரிஸ்டிக்ஷனில் கிரைம் நடந்திருந்தாலுமே உங்களால் ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஃபைல் வந்து பண்ண முடியும் அந்த 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மூலமாக. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன். அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் மேண்டேட்ரி வீடியோகிராஃபி ஆஃப் த கிரைம் சீன்ஸ் ஃபார் ஆல் த இரனியஸ் கிரைம்ஸ். ஓகேங்களா, மேண்டேட்ரியாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸு இப்போ தே ஹாவ் டு அப்லோட் அ வீடியோ when they are going into the crime scene க்கு போய் if the crime has a potential punishment of 7 years and above, 7 years and aboveக்கு வந்து there is a potential punishment னு வெச்சுக்கோங்க. இப்போ போலீஸ் போறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி they have to upload a வீடியோ பண்ணி ஒரு 4 நிமிஷத்துக்கு உறைஞ்சி ஒரு வீடியோ வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க they have to upload the cloud. ஓகேங்களா, இதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ-சாக்ஷியா அப்படிங்கிற அந்த ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் போர்ட்டல். ஓகேங்களா, எவிடன்ஸ்னு சொல்லலாம், சாக்ஷியா அப்படிங்கிறது எவிடன்ஸ். ஓகேங்களா, இதையுமே வந்து உருவாக்கியிருக்காங்க டு எனேபிள் திஸ் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் வந்து a person can now report incidents by electronic communication. அதாவது வந்து ரிப்போர்ட்டிங் மூலமாகவே கம்ப்ளைண்ட் மூலமாகவே அவங்களால வந்து இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ யூ கேன் ஆல்சோ ரெஜிஸ்டர் த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதை இஎஃப்ஐஆராக அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, வித்தவுட் நீடிங் டு த விசிட்டிங் த போலீஸ் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் இன் த கிரிமினல் கேசஸ் as to come within 45 days of the completion of the trial முடிஞ்சு 45 daysக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஸ்பீடி அண்ட் டைம்லி ஜஸ்டிஸ், என்ஷூரிங் ஸ்பீடி அண்ட் டைம்லி ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷன்ஸ் அகேன்ஸ்ட் த ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ், அப்புறம் கேங் ரேப் ஆஃப் மைனர்ஸ், மாப் லிஞ்சிங், இது இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கூட்டமாக செஞ்சால் அதுக்கு பேர் கொலை கிடையாது, தேர் இஸ் நோ பனிஷ்மெண்ட் ஃபார் இட். பட் இப்போ வந்து இந்த மாப் லிஞ்சிங்க்கும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, பிகாஸ் the cases of mob lynching is increasing over the years. மாப் எதெல்லாம் வந்து லிஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் அ மைனாரிட்டி who is carrying any பீஃபோ இல்லைனா வந்து பீஃப்னு நினச்சாலே போதும், ஏதோ அவங்க வந்து லெஜிட்டிமேட்டாக ஒரு மட்டன் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அது பீஃப்னு அவங்க நினச்சிட்டாலே தென் த மாப் வில் லிஞ்ச் him. ஓகேங்களா, இல்லைனா வந்து இஃப் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து மாப் லிஞ்சிங்கில் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால தீஸ் ப்ரொவிஷன்ஸ் டு பனிஷ் தோஸ் கிரிமினல்ஸ், திஸ் ப்ரொவிஷன் இஸ் ஆடட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் உமன் ரேப் விக்டிம் வந்து it will be recorded by the woman police officer. It is an example of sensitization of the crime. Sensitization. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து with respect to with respect to death sentence. டெத் சென்டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இட் இஸ்
டெத் சென்டென்ஸ் ஆர் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் த கேங் ரேப் ஆஃப் அ மைனர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செடிஷன், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸுங்க. செடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 124 வந்து இருந்துச்சு. 124 வந்து இந்த ப்ரொவிஷன் இருந்துச்சு, செடிஷன் அப்படிங்கிற ப்ரொவிஷன். செடிஷன் ஐபிசி, ஓகேங்களா. ஐபிசி 124 தேச துரோகின்னு அர்த்தம். செடிஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தேச துரோகி. இதை எதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. எதுக்காகனா ஆன்டி பிரிட்டிஷ் ஆக்டிவிட்டீஸ் யாராவது பண்ணுறாங்க, நேட்டிவ்ஸ் வந்து யாராவது வந்து ஆன்டி பிரிட்டிஷ் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து செடிஷன். ஆனால் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லையுமே வந்து இந்த செடிஷனுக்கு இந்த இது வந்து வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இதில் வந்து இந்த ஐபிசி இந்த இது வந்து எடுத்துட்டாங்க. 124 வந்து எடுத்துட்டு இட் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை த செஷன். செஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து பிரிவினைவாதின்னு அர்த்தம். பிரிவினைவாதிக்கான அந்த இதில் வந்து சேர்த்துட்டாங்க. இனிமேல் வந்து தேச துரோக வழக்கு கிடையாது, பிரிவினை வழக்கு தான் இருக்குது, தேச பிரிவினை வழக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. ஆக்ட் அகெயின்ஸ்ட் கண்ட்ரி சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அகெயின்ஸ்டாக ஏதாவது ஆக்ட் பண்ணுறாங்கன்னா he or she will be attracting the secession act, secession punishment. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் the first information report are filed through the CCTNS அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த CCTNSுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம்ஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் CCTNS. அதாவது வந்து கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, CCTNS. ஓகே, திஸ் இஸ் ஃபங்க்ஷனிங் அண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. இவங்க தான் வந்து இதுக்கு வந்து implementing agency. This National Crime Records Bureau implementing the CCTNS working system. இதை வந்து ஃபஸ்ட்டு எதில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கார்கில் ஆஃப்டர் மும்பை அட்டாக் அப்புறம் 2008 வந்து நமக்கு வந்து ஒரு இன்டகிரேட்டடான ஒரு கிளவுட் பேஸ்டு ஒரு எவிடன்ஸ் மேக்கிங் மெக்கானிசம் தேவை. அப்போ யார் வேணாலும் எந்த கிரைம் வேணாலும் இந்த நாட்டிலிருந்து எந்த மூலையிலிருந்து வேணாலுமே அந்த கிரைம் யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்போ பண்ணாங்கன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். MHA தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதை யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கிரிமினல் ப்ரொவிஷன்ஸே தான், இந்த கிளாஸை பற்றியே தான் வந்து இன்னொரு ஆர்டிக்கலும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ஸ் ஹவ் எமர்ஜ்ட் ஓவர் BNSS. BNSSனா என்னது, பாரதிய நகரிக் சுரக்ஷா அப்படின்னு வரும்ல. ஓகேங்களா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரீப்ளேசிங் CRPCன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இட் இஸ் அலோவிங் போலீஸ் கஸ்டடி பியாண்ட் இனிஷியல் 15 days. ஓகேங்களா. இப்போது உங்களை வந்து யாரோ ஒருத்தரை வந்து அக்யூஸ்ட், இப்போ ஒரு க்ரைம் நடந்திருக்குங்க. இந்த க்ரைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சம் நேம் would have come in the initial investigation of the police. They are considered as accused. ஓகேங்களா. அந்த அக்யூஸ்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be arrested. சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 24 hours போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க. விசாரித்து அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள வந்து போக விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா within 24 hours including the traveling hours he or she should be submitted to magistrate.
டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்களுக்கு வந்து அப்ரூவல் வாங்கணும். பிகாஸ் தே ஷுட் எக்ஸ்டெண்ட் த போலீஸ் கஸ்டடி. அப்போது இனிஷியலாக வந்து அந்த ஐபிசி சிஆர்பிசியில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் சிஆர்பிசி டீல்ஸ் வித் த அரெஸ்ட், பெயில், அதுக்கப்புறம் கஸ்டடி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஓகேங்களா? அப்போது அவங்க வந்து என்ன பண்ணணும், போலீஸ் வந்து தே ஹாவ் டு கெட் த பெர்மிஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஃபார் த போலீஸ் கஸ்டடி. 15 days தான் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 15 days கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அவங்களோட விசாரணை இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணியிருக்கணும். அப்போது போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அவங்களால விசாரிக்க முடியும், போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் 15 daysக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி கோயிங் டு ஜெயில். ஓகேங்களா? ஜெயிலையோ சப் ஜெயிலையோ அவங்க போடுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஆஃப்டர் தட் ஒரு 60 days, 60லேருந்து 90 days வந்து மேஜிஸ்ட்ரி கஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜிஸ்ட்ரியல் கஸ்டடி இல்லை ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது தே ஆர் எலிஜிபிள் ஃபார் பெயில். பெயிலுக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிள். அதனால தான் ஒரு 15 நாள் உள்ளே இருந்துட்டு வெளில வந்துடுறது அப்படின்றதெல்லாம் சொல்கிறது. ஓகேங்களா? போலீஸ் விசாரணை இருக்கிறப்ப அவங்களால உள்ளே தான் இருக்கணும், அப்போ அவங்களால விசாரிக்க முடியும். ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போனதுக்கப்புறமா தே ஆர் கால்ட் அஸ் கன்சிடர் அஸ் அண்டர் ட்ரையல்ஸ். அண்டர் ட்ரையல்ஸில் இருக்கும்போது அவங்களோட வழக்கு நிலுவையில் இருக்குது, இல்லைனா வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா வந்து தே கேன் சப்மிட் தெம் செல்ஃப் எனி டைம். ஓகேங்களா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 daysலேருந்து 90 days இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கும். ஓகே, அதுக்குள்ளேயும் அவங்க இப்போது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்பிசி இப்போது பிஎன்எஸ்எஸ்ல இந்த ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ள எப்போ வேணாலும் இந்த 15 நாள் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த கிரைம் வந்து ஒரு கிரேவஸ்ட் கிரைம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் 90 daysல எப்போ வேணாலும் இந்த 15 நாள் அவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லிட்ரலாக இந்த 90 நாளும் அவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கப்பட மாட்டாது. இதுதான் அங்கே இருக்கிற ப்ராப்ளம். ஓகேங்களா? திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எதிரான ப்ரொவிஷனாக இருக்குது இது அப்படின்னு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, பிகாஸ் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் அ நார்ம். பிகாஸ் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி ஒரு மனுஷன் வந்து இஸ் அன் இன்னசென்ட், இஸ் பெர்சீவ்ட் அஸ் இன்னசென்ட். அப்போ ஒரு இன்னசென்ட் வந்து ஜெயிலில் இருக்கிறது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமோ இல்லைனா வந்து நம்மளுடைய ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன்ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான அந்த ஒரு ப்ரொவிஷனாக வந்து கொடுக்கல. அந்த ப்ரொவிஷனை வந்து நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் இப்போ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸோடைய அந்த போலீஸ் ராஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுமோ, அவங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்ஸ், அந்த பனிஷ்மெண்ட்ஸ், டார்ச்சர், இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனால் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 நாள் டைம், இந்த 90 நாள் டைம் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஏன்னா 15 நாளில் எங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ண முடியல. சீக்கிரமாக நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு அவசரமாக வந்து நாங்கள் அந்த வழக்கை வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது, விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு 60 நாள் 90 நாளுங்கிறது எங்களால் வந்து ஈஸியாக எங்களால் வந்து பண்ண முடியும். ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்பெஷலி என்ன மாதிரியான கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸு, சீட்டிங் கேசஸ்லாம் எங்களால் வந்து ஈஸியாக இந்த நாளில் வச்சு எங்களால் பண்ண முடியும். இவ்வளோ நாட்களில் எங்களால் வந்து அந்த அக்யூஸ்டை குற்றவாளியாக எங்களால் வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லீகல் கம்யூனிட்டி. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த நியூ சேஞ்சஸை வந்து அவங்களும் விரும்பலை, லீகல் கம்யூனிட்டியும் விரும்பலை. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் வந்து இப்போ இந்த ஜட்ஜஸுக்கு வந்து தேவைப்படுது, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த நியூ லாவில் பார்த்தீங்க அப்படின்னா, there is a new power which is admitting handcuffing. handcuffing வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நியூ ப்ரொவிஷனில் இருக்குது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா handcuffing அப்படிங்கிறதோ இல்லை சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிறதோ ஜுடிஷியரியோடைய பர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது. இஃப் இட் இஸ் டன், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்.
ஃபண்டமெண்டல் ரைட் அகெயின்ஸ்ட் 21 ஆர்டிகல் 21 உடைய லைஃப் அண்ட் லிபர்ட்டிக்கு எதிரானது அது. ஓகேங்களா? இட் இஸ் அக்கார்டிங் டு த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கிருஷ்ணா ஐயர். அவர் என்ன சொல்றாருன்னா, the top court has held that solitary confinement as violative of the human rights. ஆனா இப்போ இந்த ப்ரொவிஷன்ல, இந்த நியூ கிரிமினல் லாஸ்ல சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், ஹேண்ட் கஃபிங் பண்ணி ஒருத்தனை இழுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து நாமாவே ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்றாங்க, அதுவுமே ரொம்ப இதுதான், மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஜீரோ எஃப்ஐஆர். இது வந்து ஒரு நல்ல ப்ரொவிஷன் மாதிரி தான் இருக்கு நம்மளும் நினைக்கிறோம். ஆனா இதுவுமே வில் பி சப்ஜெக்டட் டு அபியூஸ்ங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரொசீஜரல் லாப்சஸ். ஓகேங்களா? ப்ரொசீஜரல் சேலஞ்ச், அபியூஸ் ஆஃப் த லீகல் ப்ராசஸ். இட் கேன் லீட் டு த அபியூஸ் ஆஃப் த லீகல் ப்ராசஸ். என்ன, இப்போ வந்து ஒரு கிரைம் வந்து டெல்லியில் நடக்குதுங்க, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கிரைமை சென்னையில் வந்து நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா தேர் இஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் நவ். அப்போ சென்னையில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஒரு அக்யூஸ்டுன்னு நினச்சாலே உங்களால் தூக்கி உள்ளே போட்டுற முடியும். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் எய்டட் பை பிஎன்எஸ்எஸ் பிகாஸ் 90 days வந்து அவருக்கு பெயில் கிடைக்காது. இப்போ தவறுதலாக ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாலுமே இப்போ வந்து அவருக்கு வந்து பெயில் கிடைக்காது. வேற எங்கேயோ ஒரு பனிஷ்மெண்ட் நடந்திருக்கு, வேற யாரையோ வந்து நீ உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும், அக்யூஸ் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியும். திஸ் as a enormous potential of legal abuse அப்படிங்கிறாங்க by the legal experts. ஓகேங்களா? இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் எடிட்டோரியலில் பேசுவாங்க. பேசும்போது நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஷுட் எஜுகேஷன் பி brought பேக் டு த ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு நியூஸாக வந்திருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஷுட் எஜுகேஷன் பி brought பேக் டு த ஸ்டேட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது எதுக்காக இந்த விஷயம் வந்து ப்ரொவோக் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பிகாஸ் ஆஃப் திஸ் லீக்கேஜஸ், பேப்பர் லீக்கேஜஸ் ஆஃப் நீட் யூசிஜி இதில். அதுக்கப்புறமா வந்து என்டிஏடைய நம்பகத்தன்மை, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோடைய நம்பகத்தன்மையுமே வந்து இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான எஃப்ஏக்யூ வந்து சண்டேல வந்துச்சு. ஓகேங்களா? அதை நம்ம டீட்டெயில்டாக வெட்னஸ்டே கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம். எப்போ வந்து எப்படி எஜுகேஷன் வந்து இட் எண்டட் அப் இன் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் வில் பி இன் யுவர் GS 2 பாலிட்டியில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இதுவாக தான் இருக்கும். அப்போ கிரிமினல் லாஸ் வந்து எதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ஆடட் இன் GS 2 கவர்னன்ஸ் ப்ராசஸில், அதுக்கப்புறமா வந்து லா மேக்கிங்கில் GS 2ல், அப்புறம் GS 3ல் இன்டர்னல் செக்யூரிட்டியில், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களால் வந்து அந்த சிலபஸை வந்து மேப் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன், DND டெஸ்ட் PDF வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 லிஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சேர்க்குறாங்க. ஃபெடரல் லிஸ்ட், அப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர், ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வந்து ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், ஃபெடரல் லிஸ்ட்டுன்னு சேர்க்குறாங்க. இந்த ஃபெடரல் லிஸ்ட் பற்றி இப்போது இந்த வாட்டி 2024லேயும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அங்கே வந்து டயார்கி, ஸ்டேட்டில் டயார்கியை தூக்கிட்டு அங்கே ஃபெடரலில் வந்து டயார்கியை வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ரொவிஷன் வந்து உள்ளே வரவே இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஃபெடரல் லிஸ்ட்டுங்கிறத நம்ம வந்து எதில் ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 ஆக்டில் ட்ரேஸ் பண்ணலாம். அந்த டைம்லேயே எஜுகேஷனை ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ப்ரொவின்ஷியலுங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுமே வந்து எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. 1975ல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த எமர்ஜென்சி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டு ரீரைட் த கான்ஸ்டிடியூஷனை வந்து ரீகன்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்வரான் சிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி போடுறாங்க.
இந்த கமிட்டி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கூட பரிந்துரை பண்ணுது. அதுக்கப்புறம் நிறைய 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக த கான்ஸ்டிடியூஷன் இஸ் சேஞ்ச்டு இன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஸ்வராஜ் சிங் கமிஷன். அதில் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனை தூக்கி இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் போடுங்க அப்படிங்கிறது. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டால் என்ன அதுக்கான மீனிங் அப்படின்னா both the center and state can make the laws, and if there is any tussle between the two laws, the law which is created by the center அதுதான் வந்து மேலோங்கி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இதுக்கான மீனிங் கன்கரண்ட் லிஸ்ட்டில் போடுறீங்க அப்படின்னா. இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா 5 இம்பார்ட்டண்ட்டான வகையில் மட்டும்தான் சென்டர் வந்து அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு லாவே மேக் பண்ண முடியும், மற்றபடி மேக் பண்ணவே முடியாது. ஆனால் கன்கரண்ட் லிஸ்ட்டில் எந்த இது ஒன்றாலும் மேக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இந்த எஜுகேஷனை தூக்கி போட்டாங்க. ஆனால் 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் மொராஜி தேசாய் கவர்மெண்ட் அப்போ 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்களை வந்து எமர்ஜென்சியில் பண்ண நிறைய விஷயங்களை மறுபடியும் மாற்றுறாங்க. ஆனால் இந்த எஜுகேஷன் மட்டும் அவங்களாலையும் மாற்ற முடியல, ஏன்னா ராஜ்யசபாவில் போய் இது ஸ்டக் ஆகிடுது. ஓகேங்களா, அப்போது இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிசஸ் இது எதில் இம்பார்ட்டண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே கம்பேரிசன் ஆஃப் த வேர்ல்டு கான்ஸ்டிடியூஷன் இன்னொரு பகுதி இருக்குது GS2ல் 4th லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸில் உங்களோட 4th லைன் இதுதான். அப்போது ஸ்டேட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் லிஸ்ட்டில் எந்தெந்த கண்ட்ரீஸில் எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ட்ரி ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு கண்ட்ரியான சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஃபெடரல் லிஸ்ட்டில் அதாவது வந்து 2 லிஸ்ட்லேயுமே இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட் மாதிரியான இதில் இருக்குது. மற்ற இதில் எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டெமோக்ரஸிஸ் எல்லாத்துலேயுமே யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், யூகே கிடையாது, யூகே வந்து ஃபெடரல் கிடையாது, யூனிட்டி, ஜெர்மனாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் வந்து எஜுகேஷன் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்லேயே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறவங்களோட ஆர்கியூமெண்ட் என்ன மாதிரியான ஆர்கியூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே வாண்ட் யூனிஃபார்ம் எஜுகேஷ்னல் பாலிசி. எல்லா இந்த நாட்டு முழுக்க வந்து ஒரே மாதிரியான எஜுகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட்ஸும் சினர்ஜியும் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமே வந்து மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் டைவர்சிட்டி இந்தியா மாதிரியான ஒரு டைவர்ஸ் கண்ட்ரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை திணிக்கவே முடியாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு பலதரப்பட்ட பன்முகத்தன்மையான மல்டி கல்ச்சுரல், மல்டி ரிலீஜியஸ், மல்டி லிங்குவிஸ்டிக்கான, மல்டி சோஷியல், எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போது ஸ்டேட்ஸுக்கு தான் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான அந்த பாலிசியை இன்டர்வைன் பண்ணி we can improve the educational standards of the particular population. இப்போ ஸ்பெண்டிங் ஆஃப் த விஷயமே எடுத்துக்கோங்களேன். ஸ்பெண்டிங் ஸ்டேட்டுக்கு இல்லை வந்து சென்டர்ஸ் எஜுகேஷனுக்கு இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி. இந்த 6 லட்சம் கோடியில் ஸ்டேட் வந்து எவ்வளோ இது ஸ்பெண்டிங் பண்ணுது, சென்டர் எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்டர் கிட்டத்தட்ட வந்து 15%, 15லேருந்து 20% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 16லேருந்து 20% ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட்டு கிட்டத்தட்ட 85%லேருந்து 75% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ பல்க் ஆஃப் த ஸ்பெண்டிங் லைஸ் வித் த ஸ்டேட். ஸோ பல்க் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் ஆல்சோ லை இன் த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து ஏன் வந்து இந்த சென்டர் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும், ஸ்டேட் கிட்ட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் கரப்ஷனு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டர்ட் இருக்காது, அதனால வந்து நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் இருக்கணும் ஸ்டேட் லிஸ்ட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டான எவிடன்சஸ் எல்லாமே வந்து என்ன காட்டுதுன்னா ஒரு சென்ட்ரலைசிங் ஏஜென்சி இருந்தால் மட்டும் கரப்ஷன் இருக்காது அப்படின்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லைங்கிறத இந்த NTA இந்த ஏஜென்சி மூலமாக நமக்கு தெரியுது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரிவைஸ், ரெஃபர் பண்ணிக்கோங்க, இந்த இதுவை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நியூ ஃபோனா அண்ட் ஃப்ளாரா. ஃபானா ஸ்பீசிஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 641 ஃபானா ஸ்பீசிஸும்
அதில் வந்து 339 டாக்ஸா ஆஃப் பிளான்ஸ் வந்து புதுசாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. டாக்ஸா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சப் வெரைட்டிஸ், சப் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் த பிளான்ட்னு அர்த்தம். டாக்ஸா அப்படின்னா சப் ஸ்பீசிஸ் ஆர் வெரைட்டி ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சதில் வந்து மணிப்பூரில் ஒரு டர்மரிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து கர்நாடகாவில் ஒரு பேட் வெரைட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய பேர்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? மணிப்பூரில் ஒரு டர்மரிக் வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும். ஏன்னா 2017 ஆர் 16 ஐ திங்க் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நியூ பனானா ஸ்பீசிஸ் வந்து ஒரு ரீஜனில் கண்டுபிடிச்சாங்க. அது எந்த ரீஜன்னு கேட்டாங்க. பனானா ஸ்பீசிஸ்ன்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஓகேங்களா? அந்தமான் அண்ட் நிக்கோபார், வெஸ்டர்ன் காட்ஸு, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா, இந்த மாதிரி தான் அந்த இதுவே இருந்துச்சு. அப்போ ஒரு நியூ டர்மரிக் வெரைட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த ரீஜனில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அவ்வளோதான். ஏ மணிப்பூர், பி ஆந்திரா, இப்படி கேட்கலாம். இல்லைனா வந்து ரீஜன் வைஸாக நார்த் ஈஸ்ட்டு, பி வந்து அந்தமான், சி வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, இப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டர்மரிக் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பேட் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தெரிஞ்சால் உங்களுக்கு போதுமானது. அதோடைய ஸ்பெசிஃபிக்காக பேர் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. சயின்டிஃபிக் நேம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மணிப்பூரில் டர்மரிக். அப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் வித் ரெஸ்பெக்ட் டு இமாலயன் ஐபெக்ஸ், இமாலயன் ஐபெக்ஸை வந்து இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த டிரான்ஸ் இமாலயன் ரேஞ்சு. அதை வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கு, இமாச்சல் பிரதேஷ். இட் இஸ் டிஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் ஃப்ரம் சைபீரியன் ஐபெக்ஸ். ஐபெக்ஸுங்கிறது ஒரு மான் மாதிரியான ஒரு ஸ்பீசிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்வெர்டிபிரேட்டோட கேட்டகரி தான் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, வெர்டிபிரேட்ஸ் வந்து 77 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வெர்டிபிரேட்ஸில் எதில் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் வெரைட்டியில் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா as ruled out a portal which is called as fauna of India checklist. என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து ஃபானா ஆஃப் இந்தியா செக்லிஸ்ட்னு ஒரு செக்லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்லிஸ்ட்டில் they are providing the information of all 1,04,561 animal species distributed across India. அப்போ கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலே வந்து அனிமல் ஸ்பீசிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதில் அந்த ஸ்பீசிஸ் எண்டமிக்கா, அந்த ஸ்பீசிஸோடைய என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ் என்ன, த்ரெட்டன்டு லிஸ்ட் என்ன, அதுக்கப்புறமா வந்து இந்த ஷெட்யூல்டு ஸ்பீசிஸ் என்ன மாதிரியான ஷெட்யூல்டு ஸ்பீசிஸுங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த செக்லிஸ்ட் போர்ட்டலில் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரேர் மாத், இட் இஸ் எண்டமிக் டு த வெஸ்டர்ன் காட்ஸ். இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. புதுசாக கண்டுபிடிக்கல, பட் இட் ஹாஸ் பீன் ரீடிஸ்கவர்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். ரேர் மாத் ஸ்பீசிஸ் ஹாஸ் பீன் which is endemic to the western ghats has been rediscovered. யார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. இவங்க வந்து ஒரு NGO. they are created before independence itself. ஓகேங்களா? பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி, அதனால தான் பாம்பேனே வச்சிருக்காங்க பேர். ஓகே, ஸோ இது தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. இட் இஸ் எண்டமிக்னு தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு புது மார்ச் ஸ்பீசிஸை ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, வெஸ்டர்ன் காட்ஸில் ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ எண்டமிக்னா என்னது? அந்த ஏரியாவை தவிர்த்து வேறு எங்கேயுமே அது இருக்காது அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இண்டோ-ரஷ்யன் டைஸ். இண்டோ-ரஷ்யன் டைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி, நரேந்திர மோடி அவர்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பைலேட்ரல் விசிட்டாக எங்கே போக போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போக போகிறாரு. திஸ் இஸ் அ சிக்னல் டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் வந்து ரஷ்யா கூட வந்து பெரிய முட்டலும் மோதலில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்தியா வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. என்ன சிக்னல்னா we are still trying to balance between you and Russia. ரஷ்யாவும் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரி தான், நீங்களும் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீஜன் தான். பட் we have to balance. ஏன் பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா இட் இஸ் த செகண்ட் ட்ரேட் டெஃபிசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சைனாவுக்கு அப்புறம் ரஷ்யா தான் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட $57 பில்லியன் வந்து we have deficit with ரஷ்யா. ஏன் அவ்வளோ அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் we are buying the Russian oil.
ரஷ்யன் ஆயிலை நம்ம வாங்கிறதுனால நம்மளுடைய அந்த டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சைனாவுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரஷ்யாவுக்கு தான் வந்து அதிகமாக நம்ம டெபிசிட் வச்சுருக்கோம். ஸோ தட் மச் இம்பார்ட்டன்ட் வி ஹவ் வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா. அது மட்டும் இல்லாமல் we have historical relationship with Russia. During the Cold War era, Russia only supported us during the 1791 crisis. ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே இந்தியா வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் we are still depending on Russia. ஓகேங்களா, நம்மளுடைய S-400 டைம் அந்த மிசைலாக இருக்கட்டும், ஓகேங்களா, இல்லைனா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நிறைய டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டில் even though we are diversifying, இஸ்ரேல் யூஎஸ் கூட நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணாலுமே இன்னுமே வந்து 60% ஆஃப் அவர் இம்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த 60% ஆஃப் த ஆர்மி அந்த எக்யூப்மெண்ட்ஸ், சுக்கோய் 30 அந்த மாதிரியான ஜெட் இன்ஜின்ஸ், இது எல்லாமே வந்து ஜெட்ஸு, இது எல்லாமே ஃபைட்டர் ஏர்ப்ளைன்ஸ், இது எல்லாமே வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் வருது. பிரம்மோஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேலஸ்டிக் இது க்ரூஸ் மிசைல், சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல், இது எல்லாமே ரஷ்யா இந்தியா கொலாபரேஷன் இருக்குது. ஸோ வி ஹாவ் அ மேஜர் ஸ்டேக் வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா. அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் வந்து ரஷ்யாவை விட்டு கொடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ பை பிளானிங் the first visit, bilateral visit with respect to Russia, we are giving signal to Western democracies that we are going to we are having a balancing act with respect to Western countries and Russia. First. Second என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are also putting Russia on par with our neighbors. ஏன்னா எப்பயுமே வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்வேரிங் பண்ண உடனே ஒரு நெய்பரிங் கண்ட்ரிக்கு தான் அவர் போவார் பைலேட்ரல் விசிட்டில். பட் நவ் ஹி ஹாஸ் கான் டு ரஷ்யா. ஸோ இது என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவலை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வி ஆர் கிவிங் டியூ ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா அண்ட் கிவிங் த ஸ்டேட்டஸ் ஆன் பார் வித் அவர் நெய்பர்ஸ். அண்ட் தென் தேர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்னை வால்டிவாஸ்க் மேரிடைம் ரூட். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட் இஸ் ஈக்குவல், தட் இட் ஹாஸ் அன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு நார்த் சவுத் காரிடார். ஓகேங்களா, ஏன்னா அந்த சென்னை வால்டிவாஸ்க் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பைபாஸிங் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா உள்ளே போயிட்டு அண்ட் தென் இட் இஸ் என்டரிங் த்ரூ ஃபிலிப்பைன்ஸ், தைவான் ஃபிலிப்பைன்ஸ் அந்த ஸ்டேட்டுக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கேப்பில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சவுத் கொரியா ஜப்பானுக்குள்ளே வந்து போய் வால்டிவாஸ்கில் வந்து அடையுது. இந்த வால்டிவாஸ்க்லேருந்து நம்மளால் வந்து we can directly send, இந்த வால்டிவாஸ்க்லேருந்து they can send to சென்ட் பீட்டர்ஸ்பர்க். இதுக்கு முன்னாடி வந்து மும்பைக்கு வரணும், இந்தியாவுக்கு வரணும்னா ஒரு எக்ஸ்போர்ட் எப்படி வர முடியும்னா த்ரூ நார்த் சி, ஃப்ரம் பீட்டர்ஸ்பர்க் த்ரூ நார்த் சி என்டரிங் இன் டு த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர், மெடிட்டரேனியன் சீக்குள்ளே வந்து நுழைஞ்சி சூஸ் கேனல் வழியாக நுழைஞ்சி அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக நம்மளால் வந்து மும்பைக்கு வர முடியும். அப்போது இட் இஸ் 2 times த மைல்ஸ், 2 times த அந்த ஃபியூவல், அது எல்லாமே 2 மடங்கு. ஓகேங்களா, இப்போது we can decrease our dependence. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் கெனாலில் இப்போது நிறைய ஹவுதீஸ் ரிபலோடைய அந்த ஆக்டிவிட்டீஸுமே வந்து இருக்குது. பிகாஸ் ஆஃப் இட் நம்ம அந்த ஒவ்வொரு ரூட்டுமே வந்து எப்படி வரணும், இந்த கேப் ஆஃப் குட் ஓப்போ சுற்றிக்கிட்டு வர மாதிரி வர ஆகிடுது. அப்போ இன்னுமே வந்து அந்த மைல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் சென்னை வால்டிவாஸ்க். ஓகேங்களா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பெட்ரோ டாலரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்ததுங்க. இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கல் தான். எண்ட் ஆஃப் பெட்ரோ டாலர். பெட்ரோ டாலர்னா என்ன அர்த்தம்? பெட்ரோ டாலர் மீன்ஸ் யூ ஆர் பையிங் அ டாலர், பையிங் அன் ஆயில் பேரல், ஆயில் பேரல்.
using petrol, sorry, dollar, using dollar. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோடாலர். ஒரு பேரல், ஒரு ஆயில் பேரலோட மதிப்பு ஒரு டாலர், எவ்வளவு டாலர்னு தான் சொல்லுவாங்க சந்தையில். ஓகேங்களா, அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோடாலர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த பெட்ரோடாலர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதா? இஸ் டாலர் லூசிங் இட்ஸ் ரெலவன்ஸ்? அதுதான் இந்த ஆர்டிக்கிளோடைய மெயின் தீம். ஏன் இந்த டாலர் வந்து ரெலவன்ஸ் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 2 காரணங்களை வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸோடைய எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வேர்ல்டு ஸ்டேஜில் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதனால் டாலரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய யான், YUAN, யான் வந்து, சைனீஸ் யான் வந்து பிகாஸ் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் லைக் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சைனீஸ், லைக் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், சில்க் ரூட், இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யானுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகுது. அப்போ பெட்ரோ டாலர்லேருந்து பெட்ரோ யானுக்கு வந்து இந்த உலகம் வந்து ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் அன் அட்டர்லி ஃபால்ஸ் இமேஜினேஷன் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசண்டாக நடந்த ரஷ்யா உக்ரைன் வார் எடுத்துக்கோங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் யூஎஸ் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தாங்க. யூஎஸோடைய ஆதரவுனால யூஎஸோடைய அலைஸ், யூரோப்பியன் அலைஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் எனி பிளேயர்ஸ். ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணல, யூஎஸ்ஆர் உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ணல. இட் இஸ் மெயின்டைனிங் நியூட்ராலிட்டி. ஏன் இந்த நியூட்ராலிட்டி அப்படின்னா, இட் இஸ் சைனாவுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், இஃப் இட் இஸ் சப்போர்ட்டிங் யுக்ரைன் அப்படின்னா இட் வில் ஆங்கர் ரஷ்யா ஃபஸ்ட்டு. இஃப் இட் இஸ் சப்போர்ட்டிங் ரஷ்யானா இட் வில் ஆங்கர் இட்ஸ் வெஸ்டர்ன் அலைஸ். ஓகேங்களா, அதனால் இட் இஸ் டேக்கிங் எ நியூட்ரல் பாத். அப்போ இன்னுமே வந்து வேர்ல்டு அஃபேர்ஸை தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஆஃப் யூஎஸ், நாட் சைனா. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டாலர். It is still a favorite currency among the world. ஏன்னா ஃபெடரல் ரிசர்வ்ஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் உயர்த்தினா கூட போதும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அவங்க போட்ட காசை எல்லாத்தையும் எடுத்து ஃபெடரல் ரிசர்வ்ஸில் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதனாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட் டாலர் இஸ் இன்னும் ஸ்டில் இட் இஸ் பேவிங் இட்ஸ் ஓன் வே. அதே மாதிரி சைனா வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து வளர்த்துருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலமாக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வளர்த்துருக்கு. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த மேனர் இன் விச் இட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் இட்ஸ் பாலிசிஸ். என்ன மேனர் அப்படின்னா, it is riddled with the poor economic management and exploitative tax. என்ன exploitative tax? இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் வித் ரெஸ்பெக்ட் டு சைனீஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் உடைய அந்த பேக்கேஜ் டீல். அது மட்டும் இல்லாமல் என்ன எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ்னா, தே கேன் ஒன்லி யூஸ் சைனீஸ் கம்பெனிஸ் அண்ட் சைனீஸ் லேபரர்ஸ். அப்போ லோக்கல் எக்கனாமி வளர்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் தீஸ் சைனீஸ் டீல்ஸ் ஆர். அப்போ அந்த லோக்கல் ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹாவ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். இந்த ஹோப் இந்த ஃபியூச்சர் தட் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக நமக்கு வந்து ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் லிங்கேஜஸ் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய அந்த எக்கனாமியை வளர்க்க முடியும், இந்த காசை வச்சு நம்மளால் வந்து அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியுன்ற ஒரு அசம்ஷனில் தான் they are entering into these kind of tax. That's all. And these kinds of countries
developing countries, third world countries, they are ridden with corruption, corrupt officials, corrupt politicians. So இவங்களை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the Chinese are implementing their strategies. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாகவும் அதுக்கப்புறமா வந்து டெப்ட் ட்ராப் டிப்ளமசி இருக்கிறதுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is not a preferred China is not a preferred destination for many countries. ஓகேங்களா? அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லெவலில் சைனா இஸ் சஃபரிங் ஃப்ரம் ரியல் எஸ்டேட் மெல்டவுன். அவங்களுடைய கன்சம்ஷன், ப்ரைவேட் கன்சம்ஷன், பப்ளிக் கன்சம்ஷனுமே வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ தே கேனாட் ரீப்ளேஸ் த டாலர். டாலரை யான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல்ஸ் மூலமாக அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்த் கொரியா கண்டம்ஸ் த ட்ரில் பை US, Japan, South Korea. They are terming it as Asian NATO. US, Japan, South Korea இவங்க மூணு பேரும் சேர்ந்து they are having a drill called as Freedom Eagle. Freedom Eagleனு அவங்க வந்து ஒரு ட்ரில் இப்போ ரீசெண்டாக வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் ஈகிளை வந்து நார்த் கொரியா வந்து கண்டம் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தெரிஞ்சால் போதும். த ட்ரில் கண்டக்டட் பை த US, South Korea and Japan. It is condemned by North Korea. அந்த ட்ரில் நேம் வந்து ஃப்ரீடம் ஈகிள். தட்ஸ் ஆல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பாரிஸோடைய சிரைன் ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு லிமிட்ஸை விட தேர் இஸ் அ மச் மோர் பொல்யூஷன் லெவல் இன் திஸ் ரிவர், சிரைன் ரிவர். இதில் என்ன இன்னொரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது. அண்ட் திஸ் செரைன் ரிவர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வென்யூ ஆஃப் ஒலிம்பிக்ஸ். ஸோ பொல்யூஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட், ரீசெண்ட் ரிப்போர்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி வாட் த அஃபீஷியல்ஸ் வில் டூ அபவுட் இட். ஓகேங்களா? செரைன் ரிவர் பாரிஸ்னு உங்களுக்கு தெரியணும். பாரிஸ்னா நான் ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியணும். ஒலிம்பிக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்து நம்ம அப்படியே அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ் லைக் ஒலிம்பிக்ஸ், இம்பார்ட்டன்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் கிடையாது, பட் தீம்ஸ் ஆஃப் UPSC அவ்வளோதான். ஓகே. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுதுங்க. இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியுமா சார்? கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி எவால்விங்காக இருக்கனால அது கோப்பப் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. சப்போஸ் வீக்லி டெஸ்ட் எதுனாலும் எடுத்தாலும் மந்த்லி ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? 1-to-1 அண்ட் ஆஃப் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் நாங்கள் ரிமெம்பர் பண்ணுறது? ஓகே, ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டியோடைய அந்த PDF வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஹைலைட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அப்படி அது எதுவும் புரியல படிக்கும்போதுனா கம் அண்ட் வாட்ச் திஸ் DND செக்ஷன் அகெயின். பர்டிகுலர் DND செக்ஷன் நம்மளோட AICSCC யூடியூப் சேனலில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அதில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே. சார் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஃபோர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி அலையன்ஸில் இருக்கிற பார்ட்டி ஃபுல்லாக அப்போசிஷன் பார்ட்டி டிஃபெக்ஷன் ஆகி அப்போசிஷன் பார்ட்டி மெஜாரிட்டி அட்டைன் பண்ணால் ஆன்டி டிஃபெக்ஷன் அப்ளை ஆகுமா? எஸ்டாப்ளிஷ்டு ரூலிங் பார்ட்டி அலையன்ஸில் இருக்கிற பார்ட்டி ஃபுல்லாக அப்போசிஷன் பார்ட்டிக்கு டிஃபெக்ஷன், அதுக்கு டிஃபெக்ஷன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு அப்போசிஷன் பார்ட்டி இப்போ வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளாக இப்போ பிஜேபி இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுடைய அலையன்ஸில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வேறு நிதிஷ்குமார் அவருடைய ஜனதாதள் யுனைடெட் வந்து இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இஃப் தே வாண்ட் டு கட் ஆஃப் தேர் அலையன்ஸை கட் பண்ணிட்டு தே வாண்ட் டு ஜாயின் த அப்போசிஷன் வச்சுக்கோங்க.
தே கேன் டூ இட். ஓகேங்களா? அதுக்கு அவங்களுக்கு டிஃபெக்ஷன்லாம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாது. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் டிப்ஸ் GS1 நினைக்கிறேன். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரன்ஸுக்கு GS1 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வந்து நம்மளோட DND இந்த இதுவை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? பார்த்துட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்சால், பிகாஸ் டுடே PDF ராங்லி அப்லோடு, ஓகே, அதை நான் வந்து பார்த்து சொல்கிறேன். ஓகே, பார்த்து திருப்பி அதை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறேன். முடிஞ்சால் ஐ வில் ரிவிஷன் இது மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்ஸில் என்னால் போட முடியுமான்னு தெரியல. ஓகேங்களா? யூபிஎஸ்சிக்கு டிஎன்பிசி புக்ஸ் ஹவு மச் யூஸ்ஃபுல்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். டிஎன்பிசி புக்ஸ்னால் ஐ திங்க் சமச்சீர் கல்வின்னு நினைக்கிறேன். சமச்சீர் புக்ஸ் இஸ் ஆல்சோ மோர் தேன் எனஃப் ஃபார் யூபிஎஸ்சி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் கான்செப்ட்ஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூ ஹாவ் டு ஃபாலோ கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் சம் வெப் சர்ச்சஸ், இல்லைனா வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஓகே. குரூப் 1 ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் டிப்ஸ் ஃபார் குரூப் 1 கொடுங்க. குரூப் 1க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? இப்போ ரிவிஷனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா குரூப் 1 வந்து இன்னும் 13 நாள் தான் இருக்குது. நம்மளோட ஏஐசிலே வந்து நம்மளுடைய தர்மேஷ் சார் வந்து குரூப் 1க்கு இம்பார்ட்டண்ட்டான இதெல்லாம் போட்டிருக்காரு. ஏஎம்டிஎனில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏஎம்டிஎனில் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அதை ஒரு வாட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டில் மார்ச் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ் என்னென்ன தீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அதுக்கப்புறம் டேஸு, ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் இப்போ தமிழ் டிஎன்பிசி வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ குவாட் மாதிரியான குரூப்பிங்ஸு, பிரிக்ஸ் மாதிரியான குரூப்பிங்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு ரிவைஸ். ஓகேங்களா? அண்ட் தென் யூ ஹாவ் டு ஆல்சோ ரிவைஸ் த பட்ஜெட். அந்த பட்ஜெட்டுக்குன்னே நம்ம ஒரு செஷன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த வீடியோவும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே. கண்டிப்பாக அதையும் சீக்கிரமாக நம்ம போடுவோம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். அதை பற்றியும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். ஓகே. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஆர் எல்ஸ் வி கேன் ஃபினிஷ். ஸ்டாட்டிக் டாபிக்ஸும் வீடியோஸும் it is on the line. Don't worry. Kindly follow the channel. Hit the like button. Comment. Okay. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க.